அக்காளே மீனா வெட்டது யார் வாங்கிட்டு வந்தா? அம்மா வாங்கிட்டு வந்தது. என்ன மீனெல்லாம்? கொழுவாளையும், சின்ன கொழுவாளையும், பெரிய கொழுவாளையும். இது பொரிச்சவா? இது பொரிச்ச. இந்த வெல்ஸு அது கறி காய்ச்சி. எங்களுக்கு தருவீரா பொரிச்சா? பொரிச்சுன்னு முள்ள வேணாம் தரலாம். நீங்கள் எப்படி மீனை கட் பண்ணி பார்க்கட்டு? முதல்ல இந்த செதல் பாட்டு தானே போடுவேன். சொல்லுங்க அக்காளே. சொல்லுங்க தங்கச்சி. இது எப்படி நீங்க கட் பண்ணுவீ? இது மீன் பொரிசு. இது கொழுவாழையாக்கும், சின்ன கொழுவாழை. அப்ப இந்த இந்த இடத்துல ஒரு மாதிரி நரநரன்னு ஒண்ணு இருக்கும். பொரிச்சும் போதும் சாப்பிடும் போது டேஸ்டா இருக்குமா? நல்ல டேஸ்டா இருக்கும். கறி வச்சது ஆளை பொறுத்து. மீனுக்கு டேஸ்ட் இல்ல, குழம்பு வைக்கிறது ஆளுக்கு டேஸ்ட் ஆட்டு மசாலா எல்லாம் கரெக்டா எடுத்து வைக்கணும். அப்படி. யார் வாங்கிட்டு வந்தா எங்களுக்கு? இது எங்க அம்மா 100 நாள் வேலைக்கு போயிருக்கு. 100 நாள் வேலைக்கு போயிருக்கா. எங்க அம்மா வாங்கி தந்துட்டு போச்சு. இப்போ இதெல்லாம் நான் சமைச்சுட்டு. நீங்க அழகாட்டு வெட்டுது மீனுக்கு. நான் மீனே வெட்ட மாட்டேன், எனக்கு மீன் வெட்டுறது பிடிச்சாது. ஆனால் இது கரையில் நாளாக நம்ம கத்திண்டு மீன் வெட்டியில கரையில் நாள் வந்த ஒரு மாதிரி கத்தியா வெட்டரோட வச்சா அரோமனை வச்சா அவங்க எப்படி தான் வெட்டு தரோம்? நமக்கு அதாச்சும் பழக்கம் இல்லை. ஐயா, எனக்கு மீன் வெட்டுறதே பிடிச்சாது. அப்போ இன்னைக்கு மீன் குழம்பும் மீன் ஃப்ரைமா? மீன் பொரிச்சது. வேற காய்கறி கூட்டக்க ஒன்றும் இல்லையா? காய்கறி பக்கம் ஹோட்டல் இருக்கு. காய்கறி கூட்டு பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு, ஹோட்டல் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டா கொஞ்சம் தருவாங்க. அப்ப அதை வாங்கு. வீட்டுல எப்பவாது இப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கும் அவங்க காய்கறி கூட்டு தரவே வேறு நல்லா எல்லாருக்கும் தருவான். அவ்வளோ பெரிய மனப்பான்மை உள்ளவங்களா? எல்லாருக்கும் கேட்ட உடனே தருவாளம்மா. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் என்ன கூட நீங்கள் குழம்பு வச்சு தொடங்க, நான் குழம்பு வச்சு சோறு வச்சு பாத்திரம் கழுவியாச்சு. நீங்கள் இப்போ தான் மீனை வெட்டின அவ்வளோ ஸ்லோவா நீங்கள்? இல்லை, நான் மெதுவாக பதுக்க செஞ்சேன். பிள்ளைவெல்லாம் வீட்டில் இருக்கா, அவங்களையெல்லாம் மேய்ச்சி அவங்களுக்கு வெளியே விட்டு முன்னாடி தரையெல்லாம் கழுவி விட்டு. எங்கள் அம்மா வயசான ஆளா? எங்கள் வீடு எவ்வளோ ஒரு இயற்கையான இடத்துல இருக்கான்னு பார்த்தீங்களா? அது என்னோட வீடு. இந்த சைடு இருக்கிறது எங்கள் அக்காவோட வீடு, எங்கள் அம்மாவோட வீடு. எங்கள் அக்காவோட வீட்டில் எங்கள் அம்மாவோட வீடு. அவ்வளோ இயற்கை நிறைந்த சூழல்களில் தான் எங்கள் வீடே இருக்குது. ஹோம் டூர் போடல. ஆமாம்.